ஸோ இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா 1960களில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம விண்ணப்பிக்கிறோம்னாலும் சரி, இல்லை எக்ஸாம் எழுதணும்னாலும் சரி, ஹிந்தியில் தான் எழுதியாகணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படி நம்ம வேலை வாய்ப்புல இன்னொருத்தனுக்கு பறிப்போக போகுது, ஹிந்தியிலேருந்து ஒருத்தன் வந்து நம்மளோட வேலை வாய்ப்பெல்லாம் வந்து பறிக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் தான் வந்து இந்த ட்ரெயினை கொளுத்துற சம்பவம். ஒரு ட்ரெயினை கொளுத்தி நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரெயின்ல மினிஸ்டரும் வந்துருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மிக முக்கியமான ஆபீசர்கள்லாம் வந்து அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம், நம்ம வந்து இந்த ட்ரெயினை கொளுத்தி நம்மளோட இந்தி எதிர்ப்பை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து அந்த ட்ரெயினை வந்து அவரோட நண்பர்களோட சேர்ந்து கொளுத்துறாரு. அப்படி கொளுத்தும் போதுதான் சிவகார்த்திகேயனோட நண்பர் வந்து அந்த விபத்துல இறந்து போறாரு. அங்க மிகப்பெரிய சண்டைகள் நடக்குது. அந்த ட்ரெயின்ல தான் வந்து நம்ம ரவியும் வராரு. இவர் தான் வந்து ஹையர் ஆபீசரா வந்து இருக்கிறாரு. இவர் வந்து ரஷ்யாலேயோ ஏதோ ஒரு கண்ட்ரியில போயிட்டு அங்க வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணவர். அதனாலேயே வந்து இந்த இந்தி இம்போசிஷன் தெரிவிக்கிற ஒரு புறநானூறு கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து இருக்கு. இவங்களை வந்து நம்ம சரி கட்டணும், ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரவி மோகனை அந்த ஒரு வேலையில வந்து நியமிக்கிறாங்க. எப்படியாவது இந்த டீமை முடிச்சு கட்டிடுங்க, இது விட்டா பின்னாடி நம்மளால தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாலேயே வந்து எங்கேயுமே வந்து நம்ம ஹிந்தியை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி மோகனை வந்து இந்த இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, இந்த டீமை வந்து பிடிக்கிறதுக்காக. அதனால ரவி மோகன் வந்து ரொம்ப ஆக்ஷனா, அவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, அவரோட அம்மா வந்து ஒரு நார்த் இந்தியன், அவங்க அப்பா வந்து தமிழர். அவங்க அம்மாவை அவர் அப்பா வந்து விட்டுட்டு போயிடுவார். அதனாலே வந்து தமிழர்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய காண்டு. அதனால எப்பவுமே வந்து காண்டிலே இருக்கக்கூடிய ஆளு தமிழர்கள் கண்டா சுத்தமாவே பிடிக்காது. அப்படிங்கிற போது இந்த இடத்துல தான் வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டீம் வந்து இருக்கு, அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து புஷ் பண்ணும்போது ரவி மோகன் வந்து அதை வந்து விரும்பி ஏத்துக்கிறாரு. எப்படியாவது நம்ம இந்த செஞ்சிடணும், நம்ம அப்பா மேல இருக்கிற ஒரு வன்மத்தை இந்த படை மேல நம்ம காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து நம்ம ரவி மோகன் வந்து வராரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் நம்ம ரவி மோகனுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் எல்லாம் வருது. எப்படியாவது இந்த டீம் ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு நம்ம ரவி மோகன் வந்து உறுதியா இருக்காரு.